Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு January 1, so happy new year guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்குக்கான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் பேஸ் அனாலிசிஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் பேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் எடுக்கிறோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தரில் எல்லா டேவுக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஆப்வியஸாக தெரியுற ட்ரெண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் நமக்கு ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நமக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு லெவல்ஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு ரேண்டமாக மார்க் பண்ணுறது. ஸோ இதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்தராக வந்து நான் இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 43,500 வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அண்ட் நமக்கு வந்து செகண்ட் லெவல் கீழே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4350 வந்து செகண்ட் லெவல். அண்ட் ஒன் மோர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500. ஸோ இந்த லெவல்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே நமக்கு போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லெவல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் கனெக்டிங் டாட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ், நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யுதா, அந்த ட்ரெண்ட் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்ஃபால், ஒரு புல் பேக், ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு புல் பேக், ஒரு அப் ட்ரெண்ட். சரிங்களா? ஸோ மார்க்கெட் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பர்டிகுலராக வந்து 26லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. மேஜராக வந்து நமக்கு எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500 வந்து நமக்கு மேஜர் லெவலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்ஸ் இந்த 43,000 கீழே பிரேக் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு வீக்லி பேஸ்டு பொசிஷன் நான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து ஒவ்வொரு லெவல்ஸாக பார்ப்போம். ஸோ நம்ம வந்து 50 மினிட்ஸ்க்கு போவோம். ஸோ 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிளியராக தெரியும் ஐடியா. ஸோ 43,000 கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500 ஈஸியாக வந்துடும். அதுவே வந்து 43,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு நமக்கு வந்து 43,200க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு எங்கே போகலாம் அடுத்த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500. ஸோ இந்த தடவை 43,500க்கு மறுபடியும் போச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்படி கன்சிடர் பண்ணுவோம் கைஸ். ஸோ சப்போஸ் வந்து மார்க்கெட் 43,500 பிரேக் வச்சிருச்சு இந்த வீக்கில், இல்லை ஏதோ ஒரு டேயில் வந்து 43,500க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 44,000க்கு மார்க்கெட் மறுபடியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுவே வந்து 43,000 உடச்சிட்டு 42,500 வந்துருச்சு, மறுபடியும் 43,500க்கு வந்து இப்போ வரும்போது நமக்கு வந்து தேர்ட் டச்சில் இருக்கும். ஸோ தேர்ட் டச்சில் வந்து நமக்கு மார்க்கெட் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக வந்து நமக்கு 42,000 41,500ன்னு சொல்லிட்டு அந்த லெவல்ஸ் கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். தேர்ட் டைம் இந்த 42,500 டச் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி செல் ஜோனாக மாறிடும். செல் ஜோனாக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு டக்குன்னு மார்க்கெட் கீழே வந்துடும். ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே, அதாவது இந்த செட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் புல் பேக்னு சொல்லிட்டு இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இதோட மெயின் வேவ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைட். ஸோ 42,500 ஹோல்ட் ஆகலைன்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நமக்கு அப்கமிங் வீக்குக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ 42,500க்கு மேலே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, 43,000 கீழே வந்து நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த வீக்குக்கு வந்து அப் சைடில் நமக்கு 43,500க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 44,000 கண்டிப்பாக போயிடும். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் அனாலிசிஸ். ஸோ ஃபர்தராக அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் இது ஹெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர். ஸோ இது வந்து ஆப்வியஸாக ரைட் ஷோல்டர் கன்சிடர் ஆகும். ஸோ மார்க்கெட் இப்போ நமக்கு என்ன பண்ணணும் ஐடியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நெக்லைனில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெக்லைன். ஸோ இந்த நெக்லைனில் நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் போகணும். ஸோ என்னோட பயாஸ் வந்து இப்போதைக்கு அப்சைடில் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்து இல்லை கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நான் செல்லிங் சைட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஹை சைடில் தான் ஸ்விட்ச் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ 43,200க்கு மேலே எனக்கு பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்மாக வந்து பை சைட் தான் போக போகிறேன் கைஸ். ஸோ இதான் வந்து இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரியும். அண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ல இருந்து இந்த நெக் லைன் வரைக்கும் போகிற டார்கெட் தான் நம்மளோட ஃபியூச்சர் டார்கெட். ஸோ ஹெட்லேருந்து நெக் லைன் வந்து இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஏரியா. ஸோ எது பிரேக் அவுட் ஏரியா? பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஸோ இந்த ரீடெஸ்ட் ஏரியாலையும் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் எங்கே போகும்? 44,545. ஸோ 44,545 போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு மார்க்கெட் 43,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அப்படி ஒன்ஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு 44,500 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும் ஃபர்தராக ஃபியூச்சரில். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டோட ஃபர்தர் மூவ் இருக்க போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து மூவ் பேஸ் பண்ணி லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.